இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சர்வதேச மகளிர் தினத்தை ஒட்டி அதிமுக மகளிர் அணி சார்பில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சி தலைமையகத்தில் மகளிர் தின கொண்டாட்டங்கள் நடைபெற்று வருகிறது. அது தொடர்பான நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். அதிமுக சார்பில் இன்றைய தினத்தில் சர்வதேச மகளிர் தினத்தை ஒட்டி சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சி தலைமையகத்தில் தற்பொழுது அவர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது குறித்தான காட்சிகளை நாம் தொடர்ந்து நேரடியில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களுக்காக நிகரார் எம்முடைய செய்தியாளர் லதா. கொண்டாட்டம் குறித்தான விரிவான விவரம் என்ன? கௌதமி வணக்கம். இன்று மார்ச் 8 சர்வதேச மகளிர் தினமானது உலகம் முழுவதும் கொண்டாடப்படக்கூடிய நிலையில ஒவ்வொரு ஆண்டும் அதிமுக சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் கொண்டாட்டங்களானது முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டும் அதிமுக தலைமை அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய அந்த ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்தில் அதிமுக மகளிர் அணி சார்பில் தற்பொழுது கொண்டாட்டங்களானது நடைபெற்று வருகிறது. கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இந்த கொண்டாட்டங்கள் என்பது தற்பொழுது நடைபெற்று வரக்கூடிய அந்த காட்சிகளை தான் நாம தற்பொழுது பார்த்துட்டு இருக்கோம். சற்று நேரத்திற்கு முன்பாக தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மேலதாளங்கள் முழங்க பட்டாசுகள் வெடித்து அவருக்கு உற்சாக வரவேற்பு என்பது கொடுக்கப்பட்டது. தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா மகளிர் அணி அதிமுக மகளிர் அணி செயலாளர் வளர்மதி, அதே போல முன்னாள் அமைச்சர் கோகுலேந்திரா மற்றும் மகளிர் அணி உறுப்பினர்கள், நிர்வாகிகள் என அனைவரின் முன்னிலையிலும் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி கேக் வெட்டி அந்த மகளிர் தினத்தை காட்டினார்கள். அனைவருக்கும் கேக் என்பது பரிமாறப்பட்டது. தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து அன்னதானமானது வழங்கப்பட இருக்கிறது. மகளிருக்கு தொடர்ந்து அன்னதானம் என்பது வழங்கப்பட இருக்கிறது. அதுக்கு முன்னதாக மகளிர் சுய தொழில் செய்வதற்கு ஏற்ற வகையில அவர்களுக்கான நலத்திட்ட உதவிகள், உதாரணமாக தையல் எந்திரம், அதே போல இட்லி பாத்திரம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் கூட மகளிருக்கு வழங்கப்பட இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நலத்திட்ட உதவிகளை வழங்க இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில பார்த்தோம்னா அதிமுக மகளிர் அணி செயலாளர் வளர்மதியும், அதே போல கோகுலேந்திரா மற்றும் இந்த மகளிர் அணியை சேர்ந்த துணை செயலாளர்கள், இணை செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் மற்றும் பெண்கள் என சுமார் 500க்கும் மேற்பட்டோர் அதிமுக தலைமை அலுவலகத்துல கூடியிருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டுமே மகளிர் அணி சார்பில் சிறப்பாக இந்த கொண்டாட்டங்கள் என்பது நடைபெறும். அந்த வகையில இந்த ஆண்டு எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில இந்த கொண்டாட்டங்கள் என்பது தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. முக்கியமாக பார்த்தோம்னா இன்றைய தினம் மார்ச் 8 என்பது அந்த சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு இத்தகைய கொண்டாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில கேக் வெட்டி இந்த பெண்கள் தினமானது கொண்டாடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நலத்திட்ட உதவிகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வழங்க இருக்கிறார். முக்கியமா பார்த்தோம்னா 100க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு அந்த தையல் எந்திரம், இட்லி பாத்திரம் உள்ளிட்டவையும், அதே போல உடமை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளையும் கூட அவர் வழங்க இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அன்னதானம் என்பது வழங்கப்பட இருக்கிறது. இதற்கேற்ற வகையில் காலையிலேயே ஏற்பாடுகள் எல்லாம் தயார் நிலையில் இருந்த நிலையில பெண்கள் எல்லாம் தொடர்ந்து கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு இருந்தாங்க. ஒரு புறம் பெண் நடன கலைஞர்கள் நடனமாடி தங்களுடைய கொண்டாட்டங்களை வெளிப்படுத்திய காட்சிகளும் கூட நடந்தது. அந்த வகையில தற்பொழுது அதிமுக தலைமை அலுவலகம் முழுவதும் பெண்களால் நிறைந்து சர்வதேச மகளிர் தினத்தை கொண்டாடி வருகிறார்கள். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.